இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் டப்பாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ளவர் பாட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டப்பாவில் தான் செஞ்சுமான்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தகரத்தை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பிவிசி பைப் கூட இந்த அளவுக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஒரு அடி நீளத்துக்கு எடுத்துருக்கேன். பெயிண்ட் டப்பாக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வைக்கும் போல் சுற்றி வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். இதில் தான் சிமெண்ட் கலவை வந்து சுற்றி வந்து போடுவோம். நடுவில் வந்து மணல் வந்து போடுவோம். எம் சாண்டை வந்து நான் நடுவில் வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறேன். எம் சாண்டை வந்து ஃபுல்லாக வந்து மேலே வரைக்கும் அந்த தகரத்துக்கு மேலே இருக்கிற அளவுக்கு வந்து தட்டிக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா ஈரமாக்கி விட்டுக்கோங்க. எதுக்காகனா சிமெண்ட் கலவை வந்து நம்ம சுற்றி போடுறப்ப வந்து அந்த சிமெண்ட் கலவையில் உள்ள தண்ணியை வந்து ஈரப்பதத்தை வந்து இது வந்து உறிஞ்சிக்கிறோம். ஸோ அதனால் வந்து மண்ணை வந்து ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கடுத்து சிமெண்ட் கலவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பிகளையுமே சுற்றி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுக்காக அந்த சுற்றியும் வைப்போம். அது போக நடுவுலையும் வந்து அங்கங்கே கம்பிகளை வந்து வச்சு விட்ருங்க. அந்த பிடிமானம் நல்லாயிருக்கும். அது வெடிப்பும் விடாதுங்க. கொஞ்சம் கம்பிகளெல்லாம் அந்த மாதிரி சுற்றி வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து சிமெண்ட் கலவை வந்து சுற்றி வந்து போட போகிறோங்க. சிமெண்ட் கலவை வந்து நான் வந்து 3:1 விகிதத்தில் எடுத்துக்கிறேன். 3 பங்கு மணலுக்கு 1 பங்கு வந்து சிமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக கூட சிமெண்ட் வந்து போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. எதுக்காகனா இது பாட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் நல்லா தான் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பதம் வந்து இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. இதை வந்து சுற்றி வந்து போட போகிறோம். இந்த மாதிரி அதை பார்த்து வந்து சுற்றி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா வந்து அடிச்சு விடுவோம். இப்படி போடுறப்பயே வந்து நம்ம வந்து ரவுண்டாக வந்து கம்பி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொன்றா வந்து வச்சு விட்ருங்க. அதுக்கடுத்து கடைசியாக வந்து கட்டு கம்பியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறக்கி விட்றணும். அப்போனா தான் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க. இந்த மாதிரி வந்து கம்பிகளை வந்து வச்சு விட்டு நல்லா கீழே வரைக்கும் கொஞ்சம் இறக்கி விட்ருங்க. நடுவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி விடுங்க. அது போக இரும்பு வலை வந்து கம்பி வலை இருந்துச்சுன்னா கூட சைடாப்பில் வைக்கணும்னாலும் வச்சு விடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுதான். சரி, ஓகே. இந்த மாதிரி சுற்றி வந்து நல்லா வந்து போட்டு விட்டேன். அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, மண் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கடுத்து சுற்றி வந்து மேலே வரைக்கும் வந்து போட்டு விட்ருவோங்க. இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து கம்பிகளையுமே நான் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன் ஸ்ட்ரென்த்துக்காக. அதுக்கடுத்து அந்த மண்ணையும் கவர் பண்ணுற மாதிரி வந்து சுற்றி வந்து வச்சு விட்ருங்க. அந்த கம்பிகளை வந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் இறக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த பிடிமானம் நல்லா வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து சுற்றி வந்து சிமெண்ட் கலவையை வந்து போட்டு விட்ருங்க. மேலே வரைக்கும் இருக்கணும். நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் பிடிச்சிக்கிறோம் நல்லா. அதுக்கடுத்து போட்டு விட்டதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பிவிசி பைப்பை வந்து நடுவில் செட் பண்ணுவோம். அதான் ஒரு தூண் மாதிரி இருக்கிறதுக்காக அதை இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்ருங்க. அந்த பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து போயிடும். நடுவில் ஏர் கேப்பை வந்து விடாது. நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து பிவிசி பைப்பை ஒரு 4 பைப்பை வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நடுவில் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து கம்பியை வந்து நல்லா வந்து கொஞ்சம் தடிமனான கம்பியை வந்து இந்த மாதிரி வந்து முறுக்கி விட்டுக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த கீழே உள்ளதுக்கும் மேலே அதுக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அப்போனா தான் வந்து அந்த பிடிமானம் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு விட்டாச்சா, அதுக்கு மேலே பிவிசி பைப்பை வச்சு விட்டுட்டேன். அதுக்கடுத்து அதுக்கு மேலே சிமெண்ட் கலவையை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து மண்ணை வந்து அந்த பிவிசி பைப் அளவுக்கு வந்து மண்ணை வந்து போட்டு விடணும். அப்போனா தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும். இந்த கலவையை வந்து இதுக்கு வரைக்கும் போட்டு விட்டோமா, அதுக்கடுத்து மண்ணை வந்து எடுத்து ஈரமான மண்ணை தான் வந்து போட்டு விடணுங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகும். அதுக்கடுத்து இதை வந்து சமமாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து அடிச்சு விட்ருங்க. இப்போ எல்லாமே செட் ஆகிருச்சா, அதுக்கடுத்து ஈரமான மண்ணை வந்து சுற்றி வந்து போட்டு விட்டு அதை வந்து சமமாக இருக்கிற அளவுக்கு வந்து வச்சு விட்ருங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஈரமான மண்ணே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நார்மல் மண் போட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு அதையும் சமமாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி விட்ருங்க. நடுவில் உள்ளது வந்து சிமெண்ட் இருக்கும் ஆல்ரெடி. அதுக்கு மேலே சிமெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுவோம். அது போக வந்து பிடிமானத்துக்காக இந்த மாதிரி கம்பிகளை வந்து வளைச்சி இந்த மாதிரி வச்சு விட்ருக்கேன். அதுக்கடுத்து சுற்றி வந்து சிமெண்ட்டை வந்து போட்டு விட்ற பாருங்க. நடுவுலையும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அந்த கம்பிகள்லாம் மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சு சிமெண்ட்டை வந்து போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்ருங்க. கவர் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகிக்கிறோங்க. நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க. சமமாக இருக்கணும். கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டு அதுக்கடுத்து சுற்றி வந்து கம்பிகளை வந்து சுற்றி வந்து வச்சு விட்ருங்க. கீழே வந்து உள்ளது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவ்வளோதாங்க, செட் பண்ணி விட்டாச்சா. இதை வந்து ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விடணும். காய விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா கல் கணக்காக ஆயிடுச்சிங்க. நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி விட்ருக்கேன். எதுக்காகனா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சுடு தண்ணி வச்சு வந்து மேலே வந்து ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி வந்து கவுத்தி விட்ருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவுத்தி வந்து விட்ருங்க. இப்போ வந்து நான் லைட்டாக இழுத்து பார்த்தாலும் வராது, ஏன்னா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கிறோம்.
ஆயில் வந்து சுற்றி அப்ளை பண்ணி விடலாம். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணி விட்டோம்னா அந்த ஃபினிஷிங் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணலை. அதுக்கடுத்து சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சுற்றி வந்து ஊற்ற போகிறோம். நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து ஊற்றும் போல் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் அந்த சிமெண்ட் கேப் வந்து அப்படியே வந்து விட்டுரும். அதுக்கடுத்து நம்ம தூக்கணும் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி வந்து சிமெண்ட்டை வந்து நல்லா வந்து மேலே வந்து தண்ணியை நல்லா ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டாச்சிங்க. அதுக்கடுத்து மேலே லைட்டாக எடுத்தாலே போதும். அப்படியே சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கடுத்து மணலெல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து மண் எடுங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணலை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். மேலே உள்ள மணலை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து குழிக்கரண்டியை யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டி மாதிரி வந்து அழகாக வந்து வந்துருங்க. அப்படியே மெதுவாக வந்து எல்லா மண்ணையும் வந்து அப்படியே வந்து கைட்டையும் கரண்டியை வச்சும் வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து சுற்றி தகரம் வந்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தகரத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. பிவிசி பைப்பை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பிவிசி பைப்பையும் மேலே கூடி வந்து உருவிடலாம். இந்த தகரம் வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நெளிச்சு விட்டு வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து மெதுவாக வந்து அப்படியே நெளிச்சு விட்டு கட்டிங் பிளேடை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுனால அப்படியே வந்து அழகாக வந்து அப்படியே உள்வாக்கில் வந்து வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கீழே உள்ள மணலை வந்து எடுக்க போகிறோம். கீழே உள்ள மணலை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு தூணில் வந்து அழகாக தொட்டி நிற்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்குங்க. அப்படியே வந்து மணலை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வந்து கம்பிகள்லாம் நடுவில் வச்சு செட் பண்ணனால நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குங்க. அந்த தூணுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து நீங்கள் கம்பிகளை வச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சிங்க. இது வந்து அதுக்கடுத்து சுற்றி வந்து ஓட்டைகளை வந்து போட்டுடணும். எதுக்காகனா இது நம்ம செடிகளை வந்து வைக்கிறப்ப மண்ணில் உள்ள ஈரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒழுகிரும். ஸோ இப்படியும் வந்து ஓட்டை போட்டுருங்க. மேலேருந்து கீழேயும் வந்து ஒரு 2-3 ஓட்டை வந்து போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டேன். மேலே ரெட் கலரும் கீழே வந்து பிளாக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கோல்டு கலரும் வந்து அடிச்சு விட்ற போகிறேன். இது வந்து அடிச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி வந்து சுற்றி ரவுண்டில் வந்து வெள்ளைகளாக அந்த மாதிரி வெள்ளையாக வந்து வச்சு விட்டேன். அது போக கலராக வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அடிச்சு விட்டுக்கோங்க. நான் டிசைன் வந்து என்ன கொடுக்கலான்னு யோசித்தேன், எனக்கு மைண்டுக்கு வரல. அதனால் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டை மட்டும் வச்சு விட்டுட்டேங்க. சரி, ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூண்லேருந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தொட்டி. இது வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், வெளியேவா இருக்கட்டும், எங்கேனாலும் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடியில் கூட இந்த மாதிரி அழகாக வச்சு விட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து இதில் செடிகள் தான் வைக்க போகிறோம். நர்சரியிலேருந்து ஒரு ரோஸ் பிளான்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒயிட் கலரு. நம்மகிட்ட ஆல்ரெடி ரெட்டு, எல்லோ இந்த கலர்னால் இருக்கா, அதனால் ஒயிட் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒயிட் வந்து வாங்கிட்டு வந்தேன். சுற்றி வந்து மண்ணை வந்து உள்ள மண் கலவையை வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து மெதுவாக பேக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வச்சு விட்டாச்சுங்க. அது வந்து வச்சு விட்டதுக்கடுத்து சுற்றியும் வந்து மண்ணை வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரோஸும் வந்து அழகாக வந்து வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்கலவை வந்து போட்டுட்டு அந்த ஃபுல்லாகவும் மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ளவர் பாட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக செட்டப்பே இது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு பக்கெட்டில் இப்படி மண்ணை வந்து போட்டு சிமெண்ட் கலவையை ஊற்றி இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணது. இது நீங்களே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்னா வாங்குகிறோம் அப்படின்னா ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். இதை நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈரப்பதமும் கீழே ஈரப்பதம் ஆகாது. அந்த விழுகிறது வந்து ஈஸியாக காஞ்சிரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து ஒரு பெயிண்ட் டப்பா அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் தான் வந்து வரிசையாக நம்ம வந்து போட்டு வந்து செஞ்சுருப்போம். இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். அதாவது இந்த ஸ்னேக் பிளான்ட்ஸு, மணி பிளான்ட்ஸு இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ்னால் வைக்கலாம். வெளியில் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ரோஸு இந்த மாதிரி சின்ன வெரைட்டிஸ் வந்து அது கொஞ்சம் இதில் வந்து வர மாதிரி வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாம். இது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.